திருப்பரங்குன்றத்தினுடைய மலையினுடைய அழகை வர்ணிக்கிற போது பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை என்ன வருகிறது என்றால் கண்ணாடியை போல இருக்கிறது அந்த மலை என்று வருகிறது. உலகத்தில் கண்ணாடின்னு ஒன்றே கிடையாது. கண்ணாடியே இல்லாத ஒரு காலத்தில் கண்ணாடி மாதிரி இருக்கு அப்படின்னு ஒருத்தர் எழுதுனா அது எவ்வளோ பெரிய ஆச்சரியமா இருக்கும். யோசிச்சு பாருங்க. ஸ்ரீகுமரனின் காதலி திருவிழா அக்டோபர் 18 முதல். முருகப்பெருமானினுடைய 6 படை வீடுகளிலே முதலாவது படை வீடு எது என்று சொன்னால் திருப்பரங்குன்றம். வாயு பகவான் என்ன பண்றார்? அவருடைய சக்தியால மேருமலையை ஊதி தள்ளுறார். அது நகர்ந்து போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஆதிசேஷன் ஒரு பெரிய கனமாக இருந்து அதை அழுத்தி பிடிக்கிறார். இந்த மலைக்கு என்ன பேர் தெரியுமா? சத்தியகிரின்னு பேர். முருகப்பெருமான் பல்வேறு விதமான திருவிளையாடல்களை நிகழ்த்திய இடம் எது என்று சொன்னால் திருப்பரங்குன்றம். தமிழ் 2000 ஆண்டுகள் தாண்டி பழமை என்பதை உலகமே ஒத்துக்கொள்கிறது என்று சொன்னால் அப்பேற்பட்ட ஆற்றல் நிறைந்த மலை எது என்று சொன்னால் திருப்பரங்குன்றத்தினுடைய மலை. நக்கீரர் என்ன பண்றாரு? அந்த திருப்பரங்குன்றத்தினுடைய மலைக்கு கீழே இருக்கக்கூடிய சரவண பொய்கையில அவர் பூஜித்து கொண்டு இருக்கிறார். இவரை எப்படியாவது ஏதாவது ஒரு குற்றம் கண்டுபிடித்து அவரை சிறையில் அடைத்து தள்ளிவிட வேண்டும் என்று முருகப்பெருமான் சிந்திக்கிறார். எப்படியாவது நக்கீரரை சிறையில போடணும், அதுக்குண்டான வேலையை பாருங்கன்றார். 999 புலவர்களை முருகப்பெருமான் ஏற்கனவே சிறையில் அடைத்திருக்கிறார். இப்ப இவரும் அங்க போய் சேர்ந்த உடனே 1000 புலவர்கள் ஆயிடுறாங்க. 1000 புலவர்கள் 1000 பேர் ஒரு சிறையில் அடைக்கப்பட்டால் அத்தனை பேருக்கும் மரண தண்டனை என்பது அந்த காலத்து சிறை விதி. முருகாற்றுப்படை திருமுருகாற்றுப்படையை நக்கீரர் எழுதினார் என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் அதை ஏன் எழுதினார் என்றால் முருகனே நக்கீரர் வாயால் தான் புகழப்பட வேண்டும் என்று விரும்பியிருக்கிறார். அப்பேற்பட்ட திருப்பரங்குன்றத்து மலையில இருக்கக்கூடிய மிக முக்கியமான சித்தர் யார் என்று சொன்னால் நம்முடைய மச்ச முனி என்று சொல்லலாம். எல்லா அத்தமா சித்திகளையும் கொடுத்து அதன் பிறகுதான் சீடராக இருந்த கோரக்கர் மிகப்பெரிய சித்தராக அவர் மாறுகிறார். மச்ச முனியும் கோரக்கரும் நக்கீரரும் நம்முடைய அருணகிரிநாதரை போல பல ஞானிகளையும் உயர்த்திய வாழ்வித்த பெருமை செய்த ஒரு மிகப்பெரிய ஒரு சித்தர் தலம் மலை எது என்று சொன்னால் நம்முடைய திருப்பரங்குன்றத்தினுடைய மலை. அனுஜ் டைல்ஸ் ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் அனுஜ் டைல்ஸ். Step into the world of redefined elegance with Vivo V40e. Buy now. ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். சித்தர்களின் தலைவர் முருகப்பெருமான், சித்தர்களின் சித்தர் சிவபெருமான். இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கிற திருத்தலம் திருப்பரங்குன்றம். முருகப்பெருமானினுடைய 6 படை வீடுகளிலே முதலாவது படை வீடு எது என்று சொன்னால் திருப்பரங்குன்றம். இந்த திருப்பரங்குன்றம் மலை எப்படி மதுரைக்கு பக்கத்திலே இந்த இடத்திலே வந்தது என்பதற்கு ஒரு அழகான புராண கதை ஒன்று உண்டு. யார் பெரியவர் என்ற ஒரு பெரிய சர்ச்சை வாயு பகவானுக்கும் ஆதிசேஷனுக்கும் இடையே ஏற்படுகிறது. வாயு பகவான் என்ன பண்றார்? அவருடைய சக்தியால மேருமலையை ஊதி தள்ளுறார். அது நகர்ந்து போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஆதிசேஷன் ஒரு பெரிய கனமாக இருந்து அதை அழுத்தி பிடிக்கிறார். மேருமலையை ஒன்றுமே பண்ண முடியல வாயு பகவானால. ஆனால் மேருமலையில் உள்ள சில சிகரங்கள் இருக்கு இல்லையா, அது பறந்து வந்து துண்டா வந்து விழுது. அப்படி வந்து விழுந்த ஒரு கல் துண்டு தான் எது அப்படின்னு சொன்னால் நம்முடைய இந்த திருப்பரங்குன்ற மலை என்று நம்முடைய புராணங்கள் புகழ்கிறது. அப்பேற்பட்ட உயர்வானது நம்முடைய மலை திருப்பரங்குன்றத்தினுடைய மலை. அதுவும் எப்படிப்பட்ட மலை? அந்த மலைக்கு என்ன பேர் தெரியுமா? சத்தியகிரின்னு பேர். ஏன் அதுக்கு சத்தியகிரின்னு பேர்? அதாவது நம்முடைய சத்தியமாகவே வாழ்ந்தவர் யாரு அப்படின்னா அரிச்சந்திர மகாராஜா இல்லையா? விஸ்வாமுத்திரர் கொடுத்த பல்வேறு விதமான நெருக்கடிக்கு இடையிலும் தன்னுடைய நாடு, மனைவி, மக்கள், செல்வம் எல்லாவற்றையும் இழந்தாலும் கூட கடைசி வரைக்கும் சத்தியத்தை இழக்காமல் உண்மையே பேசியவர் அவர் என்பதனால அவர் வந்து வணங்கிய இடம் எந்த இடம்னா திருப்பரங்குன்றம். அதன் பிறகுதான் அவருக்கு எல்லாமே திரும்ப கிடைக்குது. அப்பேற்பட்ட ஆற்றலை முருகப்பெருமான் அருளினார். அதனால தான் அந்த மலைக்கே என்ன பேர் அப்படின்னா சத்தியகிரி என்று அதற்கு பெயர். முருகப்பெருமான் பல்வேறு விதமான திருவிளையாடல்களை நிகழ்த்திய இடம் எது என்று சொன்னால் திருப்பரங்குன்றம். பரிபாடல் என்ற தமிழ் இலக்கிய நூல் ஒன்று இருக்கிறது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா முருகரை பற்றிய பாடல்கள் இருக்கிறது, பெருமாளை பற்றிய பாடல்கள் இருக்குது, வையை பற்றிய பாடல்கள் இருக்கிறது, எல்லா பாடல்களும் இருக்கிறது. ஆனால் இதில் எந்த பாடல் அதிகமாக இருக்குன்னா முருகரை புகழ்ந்து பாடிய பாடல் தான் அங்கே அதிகமாக இருக்கிறது. திருப்பரங்குன்றத்தினுடைய மலையினுடைய அழகை வர்ணிக்கிற போது பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை என்ன வருகிறது என்றால் கண்ணாடியை போல இருக்கிறது அந்த மலை என்று வருகிறது.
என்ன ஆச்சரியம் தெரியுமா? அப்படி தமிழ் புலவர்கள் எழுதுகிற அந்த காலத்தில் உலகத்தில் கண்ணாடின்னு ஒன்றே கிடையாது. கண்ணாடியே இல்லாத ஒரு காலத்தில் கண்ணாடி மாதிரி இருக்குது அப்படின்னு ஒருத்தர் எழுதுனா அது எவ்வளோ பெரிய ஆச்சரியமாக இருக்கும். யோசிச்சு பாருங்கள். அந்த காலத்திலேயே பளபளப்பான அந்த வெள்ளி தட்டு வெண்கல தட்டுகளை மேலும் பளபளப்பாக்கி அதில் பெண்கள் முகம் பார்த்திருக்கிறார்கள். பெண்கள் கண்ணாடி மாதிரி அதை பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்ற குறிப்பு இருக்குது பார்த்தீங்களா? அதுதான் உலகத்திலேயே மிகப்பெரிய அதிசயம் அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் தமிழுக்கு 500 ஆண்டுகால பழமையை கூட வெளிநாடு தர ஒரு காலத்தில் மறுத்தாங்க. கார்பன் டேட்டிங்னு பெயர், கரிம பகுப்பாய்வுன்னு பெயர். அந்த அளவுக்கு பழமை இல்லை என்று சொன்னார்கள். ஆனால் கீழடியிலிருந்து வெடித்து கிளம்பியது. அங்கே பெண்கள் பயன்படுத்திய அணிகலன் எல்லாம் திருப்பரங்குன்றத்திலே அந்த பாடலிலே என்னென்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதற்கெல்லாம் பெரிய சாட்சியாக அருகிலே இருக்கிற அந்த கீழடியிலிருந்து கிடைத்த பொருட்களை பார்க்கிற பொழுது தமிழ் 2000 ஆண்டுகள் தாண்டி பழமை என்பதை உலகமே ஒத்துக்கொள்கிறது என்று சொன்னால் அப்பேற்பட்ட ஆற்றல் நிறைந்த மலை எது என்று சொன்னால் திருப்பரங்குன்றத்தினுடைய மலை. முருகப்பெருமானுக்கு ஒரு எண்ணம். இந்த நக்கீரர் எப்போதுமே சிவபெருமானை பற்றியே பாடிக்கொண்டே இருக்கிறாரே, சிவபெருமானை தவிர யாரையுமே இவர் பாடுவதே இல்லையே, நம்மை அவரை பாட வைக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனை முருகப்பெருமானுக்கு ஏற்படுகிறது என்று சொன்னால் நக்கீரர் எப்பேற்பட்ட உயர்ந்த ஒரு புலவராக இருந்திருப்பார் என்பதை நீங்கள் நினைத்து பாருங்கள். நக்கீரர் என்ன பண்ணுறாரு, அந்த திருப்பரங்குன்றத்தினுடைய மலைக்கு கீழே இருக்கக்கூடிய சரவண பொய்கையில் அவர் பூஜித்து கொண்டு இருக்கிறார். இவரை எப்படியாவது ஏதாவது ஒரு குற்றம் கண்டுபிடித்து அவரை சிறையில் அடைத்து தள்ளிவிட வேண்டும் என்று முருகப்பெருமான் சிந்திக்கிறார். அந்த திருவிளையாடலை அங்கே திருப்பரங்குன்றத்திலே நிகழ்த்துகிறார் முருகப்பெருமான். அதுக்கு அவர் என்ன தெரியுமா பண்ணுறாரு, அதாவது அண்டாபரணர் அப்படின்னு ஒருத்தருக்கு பெயர், அதேமாதிரி ருத்ர தாண்டவர்னு ஒருத்தருக்கு பெயர். இவங்க 2 பேருமே முருகப்பெருமானினுடைய சேனை தலைவர்கள். அவங்க 2 பேரையும் கூப்பிட்டு என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது, எப்படியாவது நக்கீரரை சிறையில் போடணும், அதுக்குண்டான வேலையை பாருங்கன்றார். அவங்க 2 பேரும் கீழே போய் நக்கீரரை கண்காணிச்சுக்கிட்டே இருக்காங்க. நக்கீரர் என்ன பண்ணுறாரு, பூஜித்து கொண்டே இருக்கிறார். அப்போ ஒரு அரச மரத்தினுடைய இலையை அவர் கிள்ளி போடும்போது 2ஆ விழுந்துருது. அந்த இலை கொஞ்சம் கவனக்குறைவால் அதில் ஒரு இலை நீரில் விழுது, இன்னொரு இலை நிலத்தில் விழுது. நீரில் விழுந்த இலை மீனாக மாறுகிறது, நிலத்தில் விழுந்த இலை அங்கே பறவையாக மாறுகிறது. மீன் நீருக்குள்ளே போகணும் அப்படின்னா தான் உயிரோடு இருக்க முடியும்னு அது நீருக்குள்ளே போவதற்காக இழுக்குது. பறவை நீருக்குள்ளே போனால் இறந்து விடுவோம் என்று வானத்திலே பறப்பதற்காக அது அந்த பக்கம் இழுக்குது. 2 இழுத்த இழுல 2மே இறந்து போச்சு. அப்போ அந்த பாவம் பழி யார் மேலே விழுதுன்னா நக்கீரர் மேலே விழுது. ஏற்கனவே முருகப்பெருமானுடைய கட்டளையை ஏற்று அங்கே கண்காணித்து கொண்டிருந்த அவருடைய சேனை தலைவர் 2 பேர் நக்கீரரை கைது பண்ணுறாங்க. ஏற்கனவே முருகப்பெருமானுடைய திருவருளால் திருவிளையாடலால் 999 புலவர்களை முருகப்பெருமான் ஏற்கனவே சிறையில் அடைத்திருக்கிறார். இப்போ இவரும் அங்கே போய் சேர்ந்த உடனே 1000 புலவர்கள் ஆயிடுறாங்க. 1000 புலவர்கள் 1000 பேர் ஒரு சிறையில் அடைக்கப்பட்டால் அத்தனை பேருக்கும் மரண தண்டனை என்பது அந்த காலத்து சிறை விதி, புராண காலத்து சிறை விதி. அந்த விதிப்படி இப்போ அந்த புலவர்கள் எல்லாம் நக்கீரரை பழி சொல்கிறாங்க. நாங்களாவது உயிரோடு இருந்தோம் 999 பேரும், இப்போ நீங்கள் சேர்ந்ததுனால இப்போ விதியே மாறுது. நாங்கள் மட்டுமே இருந்தோன்னா எங்கள் பாவ புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி எங்களை விடுவிச்சிருவாங்க. இப்போ நீங்கள் சேர்ந்ததுனால இப்போ எல்லாருமே சாக போகிறோம், எங்கள் சாவுக்கும் நீங்கள் தான் காரணம், உங்களால் தான் நாங்கள் எல்லாரும் சாக போகிறோம் அப்படிங்கிற பழி அவர் மேலே வர்றதை அவர் விரும்பாதனால அப்பந்தான் நக்கீரர் யோசிக்கிறார், இதுவரைக்கும் எந்தை சிவனை புகழ்ந்து பாடினோமே தவிர கந்தனை பாடவில்லையே என்ற எண்ணம் அவருக்கு வந்தது. அதன் பிறகுதான் அவர் திருமுருகாற்றுப்படை என்ற ஒரு நூலையே அவர் எழுதுகிறார். முருகாற்றுப்படை திருமுருகாற்றுப்படையை நக்கீரர் எழுதினார் என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் அதை ஏன் எழுதினார் என்றால் முருகனே நக்கீரர் வாயால் தான் புகழப்பட வேண்டும் என்று விரும்பியிருக்கிறார். இந்த உலகத்திலேயே நிலையானது எது என்று சொன்னால் புகழ் என்று சொல்வார்கள். ஆனால் அதிலும் மனிதர்கள் அடைகிற புகழ் அவ்வளவு நிலையானது கிடையாது. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அந்த புகழ் கூட இல்லாமல் போய்விடும் அல்லது மங்கிவிடும். ஆனால் இறைவன் மீது ஏற்படுகிற அந்த புகழ் இருக்கிறதே அது என்றைக்குமே நிலைத்து நிற்கிறது. எல்லா புகழுக்கும் உரியவனாக யார் இருக்கிறார் என்றால் இறைவன் இருக்கிறார். அப்பேற்பட்ட திருப்பரங்குன்றத்து மலையில இருக்கக்கூடிய மிக முக்கியமான சித்தர் யார் என்று சொன்னால் நம்முடைய மச்ச முனி என்று சொல்லலாம். மச்ச முனி எப்படி அப்படின்னா அவரா போய் யார்கிட்டையும் யாசகம் கேட்க மாட்டார். யாசகம் பெற்று வந்த உணவைத்தான் அவர் சாப்பிடுவார். விளைந்த பயிரையோ அல்லது அவரே விளைவித்தோ சாப்பிடவே மாட்டார். தினம் பிச்சை எடுத்து வர்றதுனால உள்ள இதைத்தான் அவர் சாப்பிடுவார். அப்போ என்ன பண்ணுறாரு,
அவருடைய சீடராக இருக்கக்கூடிய கோரக்கரை பிச்சை எடுக்கிறதுக்கு அனுப்புகிறார். அப்போ அந்த ஊரில் என்ன நடக்குன்னா சரஸ்வதி பூஜை நடக்கு. அப்போது வடை பாயாசத்தோடு சமைக்கிறாங்க அவங்க. அந்த சாப்பாடை கொண்டு வந்து கோரக்கர் என்ன பண்ணுறாரு, நம்முடைய மச்சமுனிக்கு கொடுக்குறாரு. அந்த சாப்பாடை சாப்பிட்ட உடனே அவருடைய மதியே மயங்கிடுது. இவ்வளவு அழகான ஒரு சாப்பாட்டை, ஒரு சுவையான சாப்பாட்டை இது வரைக்கும் அவர் வாழ்நாளில் சாப்பிட்டதே இல்லை. ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறார் மச்சமுனி. அடுத்த நாள் இதே மாதிரி அந்த பொண்ணு வீட்டிலேயே போய் இதே மாதிரியே வாங்கிட்டு வான்னு சொல்லி கோரக்கரை அனுப்புகிறார். கோரக்கரை அந்த பொண்ணு வீட்டில் போய் கேட்குறாரு. அந்த பொண்ணு சொல்கிறாங்க, நேற்றைக்கு சரஸ்வதி பூஜை, அதனால் வீட்டில் விசேஷங்கனால நாங்கள் இதெல்லாம் படைத்தோம். இன்றைக்கி எப்படி அதெல்லாம் படைக்க முடியும், இன்றைக்கி எங்களால் முடியாது, தினம் படைக்கிற அளவுக்கு வசதி படைத்தவன் கிடையாது நான் அப்படின்னு அந்த அம்மா சொல்லிடுறாங்க. வேறு என்ன வழி இல்லை அப்படின்னோடனே இவர் இல்லை என்னுடைய குருநாதருக்கு நான் படைச்சேன், அவங்க அவர் பட்னி இருப்பார், அவர் உயிர் துறந்துருவார், அதனால் அவர் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு ரொம்ப தீவிரமாக இருக்கார் கோரக்கர். அவரும் மிகப்பெரிய சித்தர். கோரக்கர் அப்படி இருக்கணும், வேறு என்ன வழி தெரியாமல் அந்த அம்மா அரிசி மட்டும் கொடுக்குறாங்க. எங்கள்கிட்ட இருக்கிறது இதுதான், நாங்கள் சமைக்க கூட இல்லை, இன்றைக்கி வடை பாயசம்லாம் தர முடியாதுன்றாங்க. என்ன பண்ணுறாரு, வேறு வழியே இல்லாமல் என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய கண்ணை குத்திடுறாரு. தன்னுடைய கண்ணை குத்தி கையில் எடுத்து அதை அந்த பெண்மணிக்கு கொடுத்து, என்கிட்ட இருக்குது இதுதாம்மா, இதை எடுத்துக்கோ, தயவு செய்து எப்படியாவது நீ செஞ்சு கொடு அப்படின்னு கேட்குறாரு. அதன் பிறகு அந்த அம்மா படைக்கிறாங்க. அதை கொண்டு கோரக்கர் மச்சமுனிக்கு கொடுக்குறார். மச்சமுனி வந்த உடனேயே கண்ணு ஏன் இல்லைன்னு கேட்டு எதனாலங்கிறது எல்லாத்தையும் தெரிந்து கொண்டு, இப்பேற்பட்ட ஒரு குருவின் மீது பக்தியுடைய சீடனாக இருக்கிறாயே என்று சொல்லி மீண்டும் அவருக்கு அந்த கண்ணை கொடுத்து அவருக்கு எல்லா அஸ்தமா சித்திகளையும் கொடுத்து, அதன் பிறகுதான் சீடராக இருந்த கோரக்கர் மிகப்பெரிய சித்தராக அவர் மாறுகிறார். கோரக்க சித்தருடைய ஜீவசமாதி பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல இருக்கிறதாக சொல்லுவாங்க. என்ன காரணம்னா அவர் பல அற்புதங்களை பல மண்ணிலே பல பிறவி எடுத்து நிகழ்த்தி இருக்கிறார். அதனால தான் பல இடங்களில் அவருக்கு ஜீவசமாதி இருப்பதாக அறியப்படுகிறது. அப்படி மச்சமுனியும் கோரக்கரும் நக்கீரரும் நம்முடைய அருணகிரிநாதரை போல பல ஞானிகளையும் உயர்த்திய வாழ்வித்த பெருமை செய்த ஒரு மிகப்பெரிய ஒரு சித்தர் தலம் மலை எது என்று சொன்னால் நம்முடைய திருப்பரங்குன்றத்தினுடைய மலை. சித்தர்களின் தலைவர் முருகப்பெருமான், சித்தர்களின் சித்தர் சிவபெருமான். ஸ்ரீகுமரனின் காதணி திருவிழா அக்டோபர் 18 முதல். அனுஜ் டைல்ஸ் ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் அனுஜ் டைல்ஸ். Step into the world of redefined elegance with Vivo V40e. Buy now.